கார்த்திகை தீபம்னாலே கார்த்திகை தீபம் தான் ஸ்பெஷல் இல்லையா? ஸோ நம்ம இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துருந்த நாள் கிட்ட நெருங்கிடுச்சு. நாளான்னைக்கு 13ஆம் தேதி கார்த்திகை தீபம். அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு போட்டு நம்ம வீட்டில் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வீடு நல்லா ஜெகஜெகன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சும் தெரியாமலே நிறைய தப்புகள் செஞ்சுருப்போம் இல்லையா? இப்போ நம்ம நடக்கும்போது கூட ஒரு விதமான எறும்புகளை நம்ம மிரிச்சிருப்போம். இதுவுமே வந்துட்டு நம்மளுடைய பாவத்தில் தான் போய் சேரும். இந்த பஞ்ச தீபம் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள், அதாவது 13ஆம் தேதி கார்த்திகை தீபம், 12ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஈஸ்வரன் கோவிலில், அண்ணாமலையார் கோவிலில் வந்துட்டு அவருடைய மூலஸ்தானத்தில் நெய் விட்டு அழகாக ஏற்றி விடுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம பூஜை ஏற்றுறது தான் சிறப்பு. பஞ்சபூதங்களுடைய தலைவன் சிவன். பஞ்சபூதங்களுக்காக நம்ம இந்த பரணி தீபம் ஏற்றுறோம். ஒரு தட்டில் பூவெல்லாம் வச்சு 5 விளக்கு, பித்தளையாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை மண் விளக்காக இருந்தாலும் ஓகே தான், அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு போட்டெல்லாம் வச்சு 5 விளக்குலையுமே நெய் விட்டு விளக்கேற்றுறது நல்லது. இல்லாட்டி 2 நெய் விளக்காவது போடுங்க. ஸோ விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு பூஜை ரூமில் கோலம் போட்டு இல்லாட்டி மன மேலே அந்த விளக்கை அப்படியே வச்சு எப்பவும் உள்ள சாமி கும்பிட்டுட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லி நம்ம வந்துட்டு அழகாக பரணி தீபம் ஏற்றி முடிச்சிடலாம். கண்டிப்பாக நாளைக்கு பண்ணுங்கள்.